வணக்கம் நண்பர்களே, இது ஆன்மீக நேரம். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னோட சிஸ்டர், அவங்களோட தம்பி மனைவி, அவங்களுக்கு திருமணமாகி 9 ஆண்டுகள் ஆகிறதாம். இதுவரை 4 முறை தாலி செயின் மாற்றிட்டாங்களாம். அதை ஒரு பெருமையாக அவங்க சொன்னாங்க. இன்றைய பதிவே அது குறித்து தான். என்னதான் மேற்கத்திய கலாச்சாரம் நம் நாட்டில் அதிவிரைவாக பரவிவிட்டாலும் நாம் இன்று வரை பாரம்பரியமும் பெருமையும் கலாச்சாரமும் சடங்கு சம்பிரதாயமும் பின்பற்றக்கூடிய இந்தியர்களாக தமிழர்களாக பெருமையோடு இருக்கிறோம். தாலி செயின் அடிக்கடி மாற்றுறதெல்லாம் ஒரு பெருமையா? அது சரியா? பொதுவாகவே சில இனத்தில் பார்த்தீர்கள் என்றால் மாங்கல்யத்தை தங்க சங்கிலியில் கோர்த்து போடுவதில்லை, மஞ்சள் கயிறில்தான் போடுவார்கள். எத்தனை பெரிய கோடீஸ்வர குடும்பமாக இருந்தாலும் மாங்கல்யத்தை மஞ்சள் கயிற்றில் தான் அணிவார்கள். அப்பொழுதுதான் கணவனுக்கு ஆயுள் தீர்க்கம் என்று நம்புபவர்கள் உண்டு. இன்று பெண்ணியம், பெண் சுதந்திரம் என்று பேசி மாங்கல்யம் அணிவதே இல்லை. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நடிகர் நடிகைகள் திருமணம் செய்கிறாங்க. கௌரவத்துக்கு அன்னைக்கு தாலி கட்டுறாங்க, அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அவங்க கழுத்தில் அந்த திருமாங்கல்யம் இருப்பதில்லை. இப்போ கூட போன வாரம் ஒரு நடிகரோட பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு. அந்த பொண்ணு மறுநாள் பார்த்திங்கன்னா நிருபர்கள்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது வெறுங்கழுத்தாக தான் இருக்காங்க. மாங்கல்யத்துக்கே மரியாதை இல்லை என்ற பிறகு அதை மஞ்சள் கயிற்றில் போட்டால் என்ன, தங்கச்சங்கிலியில் போட்டால் என்ன என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. அடிக்கடி திருமாங்கல்யத்தை மாற்றக்கூடாது. எதற்குமே ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கிறது. நம்மக்கிட்ட வசதி இருக்குன்றதுக்காக வருஷம் ஒரு முறையெல்லாம் தாலி செயின் மாற்றக்கூடாது. எல்லாத்துக்கும் நாள், கிழமை, நட்சத்திரம் இருக்குது. தாராபலன் உள்ள நாளாக பார்த்து, மேல் நோக்கு நாள், சமநோக்கு நாளாக பார்த்து, அமிர்த யோகம் பார்த்து, சுப தினத்தில்தான் மாங்கல்யம் மாற்ற வேண்டும். கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு, அதாவது ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க, அன்றைய நாளுக்கு தோஷமே கிடையாது. சனிக்கிழமையாக இருந்தால் கூட, அன்று கரி நாளாக இருந்தால் கூட மாங்கல்யம் மாற்றலாம், தாலி கயிறு மாற்றலாம். அதனால் கிராமங்களில் பார்த்திங்கன்னா வயோதிகர்கள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து எல்லாருமே ஆடி 18 அன்னைக்கு, அதாவது 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவாங்க, ஆடி 18 அன்றைக்கு மாங்கல்யம் மாற்றுவது தோஷம் இல்லை. அன்னைய நாள் வெகு சிறப்பான நாள். சில பேர் அடிக்கடி இந்த தாலி செயின் மாற்றிக்கிறதுலாம் ஒரு ஃபேஷன் கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு புனிதம் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு மரியாதை உண்டு. நம்மக்கிட்ட வசதி இருக்குன்னு மாற்றிக்கிறதுக்கு அது டாலர் செயின் கிடையாது. அடிக்கடி மாற்றி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் போய் ஃபேஷன் காட்டணும்னு இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது, சடங்கு இருக்குது. முன்னோர்கள் பார்த்து 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக பஞ்சபூத கணங்களை சாட்சி வைத்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து உற்றார் உறவினர் புடைசூழ ஒரு பெண்ணின் கழுத்திலே ஒரு மணமகன் திருமாங்கல்யம் பூட்டுகிறான் என்றால் அதை அடிக்கடி கழட்டி மாற்றி விளையாடுவதற்கு அது விளையாட்டு பொருள் அல்ல. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த செயின் அருந்துருச்சு, அந்த செயினில் ஏதோ ஒரு வில்லங்கம் ஏற்பட்டுருச்சு, இனிமேல் அதை போட முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது தான் நம்ம அந்த செயினை மாற்றணும். அடிக்கடி டிசைன் மாறிக்கிட்டே இருக்குது, லேட்டஸ்ட் டிசைன் வந்திருக்கு, அது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகலாம் தாலி செயினை மாற்றணுங்கிறது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு புனிதம் உண்டு. அதை நாம் புனிதமாக மதிக்கும்போது தான் அணிய வேண்டும். அது நமக்கு ஒரு ஃபேஷனான ஒரு விஷயம் அப்படின்னா, ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா அதை நம்ம அணிந்து கொள்ளவே தேவையில்லையே. அதை நம்ம போடுறோம்னா அதற்கு ஒரு புனிதம் உண்டு. அதனால் இந்த தாலி செயினை அடிக்கடி மாற்றுற பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுவது நலம் என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.